ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கள்ல? இன்றைக்கி நம்மளோட வீடியோ ஒரு குக்கிங் வீடியோ. இது நம்மளோட விநாயகர் கோயில். நம்மளோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுமே இந்த கோயில் தான் பார்க்க முடியும். எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டேயும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் நம்ம இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுக்கலாம். ஒரு சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் டிஷ். அதுக்காக ஆஷ் கார்டு எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குண்டான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக கோகோனட், ஜீரகம், க்ரீன் சில்லி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கோகோனட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோகோனட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், க்ரீன் சில்லி 3 எடுத்திருக்கேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வெள்ளை பூசணிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு கொஞ்சம் 2 கொதி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே கேர்டு 1 கப் ஆஃப் கேர்டு நான் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். லைட்டாக ஒரு க்ரஷ் மட்டும் பண்ணால் போதும். அதில் கட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் உடஞ்சி வர்றதுக்காக. இப்போ கிரேவி நல்லா 2 கொதி வந்துருச்சு. இப்போ கேர்டு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி தரியாக தெரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ தாளிப்பு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மோர் குழம்பு உங்களோட மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹெல்த்து ரொம்ப நல்லாவே வச்சுக்கும். தயிரில் நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கரெக்டாகவே வச்சுக்கும். நம்மளோட ஹெல்த்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே நல்லாவே வச்சுக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸுக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு காம்பினேஷனாக நம்ம சோயா சங்க்ஸ் வச்சுட்டு ஒரு டிஷ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக தான் காரம் இருக்கும் மோர் குழம்பு. ஸோ இந்த சோயா சங்க்ஸ் அதுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கலாமா? இப்போது ஒரு மண் பேனை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா வணக்கி விட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வணங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம ஆட் பண்ணி வணக்கினிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும். நம்மளோட கிரேவி நல்ல திக்னஸாக நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா அந்த வெங்காயம் நல்லாவே வதங்கி இருக்கணும். இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 பூண்டு, ஒரு துண்டு ஆஃப் இஞ்சி எடுத்திருக்கேன். அது நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கணும். அது நல்லா வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த மசாலா நல்லாமே வணங்கி அதோட ஆயில் நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோ அது ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும். அந்தளவுக்கு வணங்கினா தான் அதோட டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் மசாலாஸ் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போயிருக்கும். இப்போ தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வர்ற அளவுக்கு வணக்கி விட்டுடலாம். இப்போ சோயா சங்க்ஸ் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண சோயா சங்க்ஸ் இந்த மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான சோயா சங்க்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சிக்கன் கிரேவி எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மோர் குழம்பும் இதுவும் இந்த சைட் டிஷ்ஷும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோயா சங்க்ஸில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோயா சங்க்ஸ் அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குது. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே குக்கிங்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மண் பாத்திரம் தான். கிரேவி, வெஜிடபிள்
பொரியல் எல்லாமே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது மண் பாத்திரம் தான். ரைஸு மட்டும்தான் குக்கரில் வைக்கும், மற்றபடி கிரேவிஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மண் பாத்திரத்தில் தான் வைக்கும். அது இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சப்பாத்தி நான் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்து சமைச்சிட்டு எடுக்கும்போது அந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ட்ரபிளாக தெரியும், மன்னிச்சுக்கோங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸ்நாக்ஸுக்காக வாட்டர் ஆப்பிள் என்னோடய ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. நமக்கு சின்ன கிஃப்ட்ஸு நமக்காக யார் என்ன கொடுத்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட். எப்போவுமே இந்த ஞாபகம் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். பை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல். See you.